Hi students, நம்ம இந்த வீடியோல NMS எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 45ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் சேனல் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. The following equation is incorrect due to the changes in sign. Find the correct order of sign which makes the equation correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல கொடுத்திருக்க இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் தப்பா இருக்கு. இதை கரெக்டான ஆர்டர்ல போட்டா எப்போ வந்து ஆன்சர் கரெக்டா வரும்னு கேட்குறாங்க. இங்க இருக்க நம்பர் மட்டும் காப்பி பண்ணியிருக்கேன். முதல் ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஸோ இங்க வந்து மல்டிபிள், அடுத்து வந்து பிளஸ், அடுத்து வந்து ஈக்குவல் டு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் இருக்கும்போது போர்ட்மாஸ் ரூல் படி முதல்ல நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 75 + 9 கிடைக்குது. 75யும் 9ம் ஆட் பண்ணும்போது 84 தான். இங்கே ஆல்ரெடி 84 தான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆர்டர் தான் சரியான ஆர்டர். அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ப்ளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன், division stand for multiplication, multiplication stand for subtraction and subtraction stand for addition. Which of the following is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முதல் ஆப்ஷன் முதல்ல எடுத்திருக்கேன். இதில் இந்த சிம்பிள்ஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரி மாற்றிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். முதல்ல கொடுத்துருக்காங்க அடிஷன் ஸ்டாண்ட் ஃபார் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே அடிஷன் சிம்பிள் இருக்கோ அங்கே வந்து நம்ம டிவிஷன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே தான் 5க்கு முன்னாடி தான் வந்து ப்ளஸ் இருந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? டிவிஷன் அப்ளை பண்ணணும். அடுத்து பாருங்க, டிவிஷன் ஸ்டாண்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஸோ டிவிஷன் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் சைன் போடணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஸ்டாண்ட் ஃபார் சப்ட்ராக்ஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் சைன் போட சொல்லியிருக்காங்க. சப்ட்ராக்ஷன் ஸ்டாண்ட் ஃபார் அடிஷன், அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் சைன் போட சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களோட ரூல். ஸோ இதே ரூல் தான் இங்கே இருக்க 4 ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ போர்ட்மாஸ் அப்படின்றது தான் உங்களோட பேசிக் ரூல். ஸோ போர்ட்மாஸ் படி பீன்றது வந்து பிராக்கெட், கொஸ்டினில் பிராக்கெட் ஆஃப் எதுவுமே இல்லை. ஸோ டின்றது வந்து டிவிஷன், எம்ன்றது மல்டிப்ளிகேஷன், ஏன்றது அடிஷன், எஸ்ன்றது சப்ட்ராக்ஷன். ஸோ முதல்ல டிவிஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். இதில் இருக்கிற டிவிஷன் பாருங்கள், இங்கே 7/5 அப்படின்னு இருக்குது. ஸோ 18 × 6 + 7/5ன்னு இருக்குது. இங்கே -2ன்னு இருக்குது. ஆக்சுவலாக இது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே இதை கேன்சல் பண்ண முடியாது. இது அப்படியே தான் இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 18ம் 6ம் மல்டிப்ளை. நான் அடுத்த ரூல் வந்து மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இதை மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ 108 கிடைக்குது. ப்ளஸ் இங்கே 7/5, இங்கே -2. ஸோ இது எப்படியே நம்ம எல்சிஎம் எடுத்தாலும் இந்த டினாமினேட்டரில் இருக்க 5 வந்து கட் ஆகாது, அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இது 20ன்ற ஆன்சர் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ண போகிறோம். செகண்ட் ஆப்ஷனில் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க, 18 + 6/7. நான் இங்கே இருக்க எல்லா சிம்பிளையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து ப்ளஸ் ஸ்டாண்ட் ஃபார் டிவிஷன். ஸோ எங்கே ப்ளஸ் இருந்ததோ அங்கே டிவிஷன் போட்டிருக்கணும். ஸோ இங்கே டிவிஷன் வந்திருக்கும். அடுத்து டிவிஷன் ஸ்டாண்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஸோ டிவிஷனோட பிளேஸில் மல்டிப்ளிகேஷன் சைன். அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஸ்டாண்ட் ஃபார் சப்ட்ராக்ஷன். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனோட சப்ட்ராக்ஷன். அப்புறம் சப்ட்ராக்ஷன் ஸ்டாண்ட் ஃபார் அடிஷன். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் இதே போர்ட்மாஸ் ரூல் தான். முதல்ல டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ டிவிஷனில் 18/6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணும்போது 3s are. ஸோ இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணால் 3ன்றது தான் ஆன்சர். ஸோ 3 × 7 -5 + 2 பண்ணணும். ஸோ டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஸோ எங்களை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 21 -5 + 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த அடிஷன் சைன் இருக்கிற பிளேஸ். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சைனோட சேர்த்து தான் பார்க்கணும். -5 + 2 அப்படின்னு வந்ததுன்னா ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது, ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸ். அது ஏன் மேம் நடுவில் ப்ளஸ் இருக்குது, ஏன் மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஒரு நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்குது, இதை ப்ளஸ்ஸை மட்டும் பார்த்தா இது பிராக்கெட் இருந்தால் தான் அப்படி பண்ண முடியும். இந்த மாதிரி 2 நம்பர் இருக்கும்போது முன்னாடி இருக்க சைனையும் சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து -3. 21ல் 3 மைனஸ் பண்ணும்போது 18 கிடைக்குது. இங்கே கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஒன். அடுத்த கொஸ்டினில் பாருங்கள், P ஸ்டாண்ட் ஃபார் மைனஸ், Q ஸ்டாண்ட் ஃபார் ப்ளஸ், R ஸ்டாண்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன், S ஸ்டாண்ட் ஃபார் டிவிஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14 P 4 R 6 இந்த மாதிரி இருக்குது. இதில் இந்த PR எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் நம்பர் மட்டும் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ முதல்ல இந்த Pயோட பிளேஸில் P ஸ்டாண்ட் ஃபார் மைனஸ் அப்படின்னா P இருந்த இடத்துல மைனஸ் போடுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், Q ஸ்டாண்ட் ஃபார் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Q இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள், 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குது. அப்போ Q இருந்த இடத்துல வந்து ப்ளஸ் போடணும். ஸோ இங்கே ப்ளஸ் வந்திருக்கும். ஸோ அடுத்து R ஸ்டாண்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன். R இருந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போடணும். R இங்கே இருக்குது 4க்கும் 6க்கும் நடுவில். அப்போ மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. S ஸ்டாண்ட் ஃபார் டிவிஷன். ஸோ எஸ்ன்ற இடத்துல டிவிஷன். அப்போ இங்கே டிவிஷன் சைன் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்மாஸ் ரூல் படி முதல்ல நம்ம என்ன தான் பண்ணணும்? டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ டிவிஷன் பண்ணும்போது 6/2 பண்ணால் 6 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது 3 கிடைக்குது. ஸோ இதில்
18 minus 4 இந்த மல்டிப்ளிகேஷன் சைன் அப்படியே இருக்கும். 6ம் 2ம் டிவைட் பண்ணும்போது 3 வந்திருக்கும். இது ப்ளஸ் 3. ஸோ நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூலில் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அப்போ 4 3s are 12. ஸோ இங்கே மைனஸ் இருந்ததுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12, இங்கே ப்ளஸ் 3 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் படி அடிஷன் பண்ணுவோம் நம்ம. ஸோ மைனஸ் 12ம் ப்ளஸ் 3யும் ஒரு நம்பர் மைனஸ்ல இருந்து ஒரு நம்பர் ப்ளஸ்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ 12லேருந்து 3யை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால -9 அப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ 18ல் 9னை மைனஸ் பண்ணால் 9 தான் உங்களோட சரியான ஆப்ஷன். ஸோ 9ன்றது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்து 48th கொஸ்டினில் 16 ஸ்டார் 9 12 அப்படின்னா 81 ஸ்டார் 9 வந்து 49, 81 49 ஸ்டார் பண்ண 63. இந்த மாதிரி 36க்கும் 9க்கும் என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16 அப்படின்றது வந்து 4ஓட ஸ்கொயர், அதே மாதிரி 9ன்றது வந்து 3ஓட ஸ்கொயர். இந்த பேஸ் நம்பர் இருக்குல்ல 4ம் 3 அவங்கள தான் மல்டிபிள் பண்ணி இங்கே 12 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே ரூல் இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. கொஸ்டின்ல 81க்கும் 49க்கும் ஸ்டார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 81ன்றது 9ஓட ஸ்கொயர், 49ன்றது 7ஓட ஸ்கொயர். அப்போ 7ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணி தான் இங்கே என்னென்னு எழுதியிருக்காங்க 63ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதே ரூல் இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். 25ம் 16ம் 25ன்றது 5ஓட ஸ்கொயர், 4ஓட ஸ்கொயர் தான் 16. அப்போ 4 5s are 20ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ 36க்கும் 9க்கும் ஸ்டார் வேல்யூ வேணும்னா 36ன்றது 6ஓட ஸ்கொயர், 9ன்றது வந்து 3ஓட ஸ்கொயர். அப்போ 6 3s are 18 அப்படின்னு எழுதியிருக்கணும். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். 18 அப்படின்றது உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1 + 2 3, 2 + 3 17, 3 + 4 32னா 3 + 4ஓட ஆன்சர் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்கொயர் கியூப் எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து ரீச் ஆக மாட்டேது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் மாற்றி மாற்றி ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக 1ஓட பவரில் 2வும் 2ஓட பவரில் 1ஐயும் எடுத்திருக்காங்க. இதை இதோட பவராகவும் இதை இதோட பவராகவும் எடுத்திருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 power 1 2 தான். அந்த ஆன்சர் வந்து அவங்களுக்கு 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து 2ம் 3யும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2ஓட பவரில் 3யும் 3ஓட பவரில் 2வும் எடுத்திருக்காங்க. 2ஓட பவரில் 3 பண்ணால் 2 × 2 × 2 நமக்கு 8 கிடைக்கும். 3ஓட பவரில் 2 பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 17 கிடைக்குது. ஸோ இதே ரூல் வந்து இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ 2ம் 4ம் இருக்குது கொஸ்டினில். 2ஓட பவரில் 4ஐயும் 4ஓட பவரில் இந்த 2வையும் எடுத்திருக்காங்க. ஸோ 2ஓட பவரில் 4 பண்ணும்போது நமக்கு 16 கிடைக்கும். 4ஐ ஸ்கொயர் பண்ணாலும் 16 தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் 32. அப்போ சரியாக அப்ளை ஆகுது. அப்போ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கணுங்க. இப்போ 3 + 4 என்னன்னு கேட்டாங்க. அப்போ 3ஓட பவரில் 4ம் இந்த 4ஓட பவரில் 3யும் எடுத்துருக்கணும். ஸோ 3ஓட பவரில் 4 பண்ணும்போது 81 கிடைக்கும். 4ஓட பவரில் 3 பண்ணும்போது 64 அப்படின்றது கிடைக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 145 கிடைக்குது. 145 தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃப்ரம் த given diagrammatic representation answer the following question. The triangle indicates a factory workers. உள்ள இருக்க ட்ரையாங்கிள் வந்து ஃபேக்டரி ஒர்க்கர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. சர்க்கிள் இண்டிகேட் த யூனியன் மெம்பர்ஸ், சர்க்கிள் வந்து யூனியன் மெம்பர்ஸ். ஸ்கொயர் இண்டிகேட் த ஹார்ட் ஒர்க், உள்ள இருக்க இந்த ஸ்கொயர் வந்து ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டின், among the factory workers those who are members of the union. ஃபேக்டரி ஒர்க்கர்ஸாகவும் இருந்து யூனியன் மெம்பர்ஸாகவும் இருக்கணும், பட் நாட் ஹார்ட் ஒர்க்கிங். ஆனால் ஹார்ட் ஒர்க்கிங்கில் அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா உங்களோட இந்த ஸ்கொயரில் அவங்க இருக்கக்கூடாது, சர்க்கிள்லையும் இருக்கணும், ட்ரையாங்கிள்லையும் இருக்கணும். சர்க்கிள்லையும் இருந்து ட்ரையாங்கிள்லையும் இருக்கிற ஆல்ஃபபெட் வந்து ஜி தான். ஏன்னா ட்ரையாங்கிள்குள்ளேயும் இருக்குது சர்க்கிள்குள்ளேயும் இருக்குது. அப்போ அவங்க தான் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ். அதே மாதிரி யூனியன்லேயும் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஜி தான் நம்ம எடுக்க வேண்டிய ஆல்ஃபபெட். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, ஹார்ட் ஒர்க்கிங் யூனியன் மெம்பர்ஸ். ஹார்ட் ஒர்க்கிங்லேயும் யூனியன் மெம்பராகவும் இருக்கணும்னா ஹார்ட் ஒர்க்கிங்கிறது உங்களோட ஸ்கொயர், யூனியன் அப்படின்றது வந்து உங்களோட சர்க்கிள். அது ரெண்டுத்துலையும் இருக்கணும், பட் நாட் அ ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். ஃபேக்ட்ரி ஒர்க்கராக இருக்கக்கூடாதுன்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கக்கூடாது. ட்ரையாங்கிளை விட்டுட்டு பார்க்கும்போது டியும் சியும் தான் இருக்குது. ஆனால் டி மட்டும் தான் ரெண்டுத்துலையுமே இருக்குது, சர்க்கிள்லையும் இருக்குது உங்களோட ஸ்கொயர்லையும் இருக்குது. டி தான் உங்களோட சரியான ஆப்ஷன். உங்களோட முதல் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் who are neither union members nor hard workers அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெய்தர் நார் அப்படின்னா இது ரெண்டுத்துல இல்லாதவங்கன்னு அர்த்தம். யூனியன் மெம்பராகவும் இருக்கக்கூடாது, ஹார்ட் ஒர்க்கராகவும் இருக்கக்கூடாது. ஃபேக்ட்ரி ஒர்க்கராக மட்டும் இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ன்றா ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளில் மட்டும் இருக்கிற ஆல்ஃபபெட் எதுன்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ அது வந்து ஏ மட்டும் தான் ஃபேக்ட்ரி ஒர்க்கர் மட்டும். ஸோ ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ன்றது ஏ தான். ஸோ ஏன்ற ஆப்ஷன் வந்து உங்களோட ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். இதான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
among the factory workers who are hardworking and also the union members. ஹார்ட்ஒர்க்கிங்காகவும் இருக்கணும், யூனியன் மெம்பராகவும் இருக்கணும். ஸோ ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்றது வந்து உங்களோட ஸ்கொயர், இன்னொன்று வந்து யூனியன் மெம்பர் அப்படின்றவங்க வந்து உங்களோட சர்க்கிள். ஸோ இது ரெண்டுத்துலையும் இருக்கிற ஆல்ஃபபெட் தான் கேட்டிருக்காங்க. அமாங் த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்னு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபேக்ட்ரி ஒர்க்கராகவும் இருக்கணும், ஹூ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் த யூனியன் மெம்பர். ஃபேக்ட்ரி ஒர்க்கராகவும் இருந்து ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் இருந்து யூனியன் மெம்பராகவும் இருக்கவங்க. அப்போ அந்த 3 ஷேப்லேயும் இருக்கிறவங்க தான் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ட்ரையாங்கிள்லேயும் இருக்கணும், சர்க்கிள்லேயும் இருக்கணும், ஸ்கொயர்லேயும் இருக்குது. அப்படின்னா இந்த எஃப் தான் இருக்குது. எஃப் வந்து 3 ஷேப்லேயுமே இருக்குது பாருங்கள். அதனால் எஃப் தான் 3க்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ எஃப்ன்றது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த யூனியன் மெம்பர்ஸ் ஹூ ஆர் நெய்தர் ஃபேக்ட்ரி ஒர்க்கர் நார் ஹார்ட் ஒர்க்கர். யூனியன் மெம்பராக மட்டும் இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து நெய்தர் நார்னா ஹார்ட் ஒர்க்கரும் கிடையாது, ஃபேக்ட்ரி ஒர்க்கரும் கிடையாது. ஒன்லி யூனியன் மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. யூனியன் மெம்பர்ன்றது சர்க்கிள், சர்க்கிளில் மட்டும் இருக்கிற ஆல்ஃபபெட் யாருன்னு கேட்டிருக்காங்க. பி. பி வந்து சர்க்கிளில் மட்டும் தான் இருக்கு. உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. அதான் நம்ம எடுக்க வேண்டிய ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.